தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டத்துக்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப நிலை. இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை நிதியுதவி. ஜெய்சங்கருடன் ரணில் விசேட பேச்சுவார்த்தை. புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 4 கைது. சிறுநீரக நோய் ஆண்டுதோறும் இலங்கையில் 10,000 பேர் மரணம். இரத்தினபுரியில் அதிக வெப்பநிலை பதிவு. இளம் கடற்படை உறுப்பினர் ஒருவர் விபத்தில் பலி. பாடசாலை மாணவர்களின் 6,000 ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து. தொடர்வன விரிவான செய்திகள். அம்பாறை பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணி பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெரிய நீலாவணியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு 90 கோடி அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம், மின்சாரம், சுற்றுலா, திறன் மேம்பாடு மற்றும் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வருவதனால் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தனது ஆதரவினை வழங்கி வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான படிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த 2024ஆம் ஆண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அதிலிருந்து மீட்கும் நோக்கில் 80 கோடியே 80 லட்சம் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்காக தற்போது ஓமானுக்கு சென்றுள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பில் பரஸ்பர கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டுள்ளனர். பதுளையில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 4 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை வேலங்கிண்ண பலவெள்ள பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியில் புதையல் தோண்டுவதாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 21 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்ட தம்புள்ள வேலகிண்ண பலகுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையில் சிறுநீரக நோய்களினால் ஆண்டுதோறும் சுமார் 10,000 பேர் மரணிக்கின்றனர். நாட்டில் சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்கம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. வறுமை மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமை போன்ற காரணிகளினால் இவ்வாறு மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, பதுளை, மொனராகலை, பொலனறுவை, அனுராதபுரம், குருநாகல் போன்ற மாவட்டங்களில் அதிகளவான சிறுநீரக நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினமும் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் இரத்தினபுரி மாவட்டத்திலே அதிகளவிலான வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இதன்படி குறித்த பகுதியில் 36.7 வெப்பநிலை பதிவாகியிருந்தது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண்டாரகம கமன்பில குளத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம அந்துன்வென்ன பகுதியைச் சேர்ந்த 26 வயதான கடற்படை உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த இளைஞன் பண்டாரகம வேவிட்ட பகுதியில் உள்ள தனது காதலியின் வீட்டில் இருந்து வீடு திரும்பும் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி ஒரு மின்சார தூணுடன் மோதி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. அந்த நேரத்தில் வீதியில் பயணித்த பல வாகனங்களின் சாரதிகள் விபத்து நடப்பதை கண்டு பிரதேசவாசிகளுக்கு தகவல் தெரிவித்து காரில் சிக்கிய இளைஞனை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் முன்னரே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் காருக்கும் உயர் மின்னழுத்த மின்தூணுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தை தொடர்ந்து பண்டாரகமவில் பல பகுதிகளுக்கும் மின்சாரம் தடைப்பட்டதுடன் மின்சார சபை ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்குள் அதை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்தனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். பாடசாலை மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கெவகே தெரிவித்துள்ளார். 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1,25,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.